பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தச்சூர் கூட்டுச்சாலையில் பாஜக சார்பில் பாகிஸ்தானை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரிப்பதாகவும் இந்தியா மீது பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் தொடுத்ததாகவும் கூறி பாஜகவினர் பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கோவை சுந்தராபுரம் பகுதியில் கோவை தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாகிஸ்தானுக்கு எதிராக அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். சிறுபான்மையினர் பாதுகாப்பாக வாழ முடியாது என்று திமுக தமிழகத்தில் பொய் பிரச்சாரம் செய்வது போல காஷ்மீரிலும் பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதாக அப்போது குற்றம் சாட்டப்பட்டது. காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமான பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கண்டித்து அரியலூர் மாவட்ட பாஜகவின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் பரமேஸ்வரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு தீவிரவாதத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பலிகொண்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பாகிஸ்தானை கண்டித்து இன்று அரியலூர் நகரில் பாரதிய ஜனதா கட்சி நடத்தும் ஆர்ப்பாட்டம். படுகொலை செய்த பாகிஸ்தானின் பயங்கரவாதிகளை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி நடத்தும் ஆர்ப்பாட்டம். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து கரூரில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக தென்காசியில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி புதிய பேருந்து நிலையம் எதிரே மாவட்ட பாஜகவின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தீவிரவாதிகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.